Hyundai நிறுவனம் அவங்களுடைய பாப்புலரான சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான வென்யூவோட ஃபேஸ் லிஃப்ட்டை நவம்பர் 4ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஃப்ரெஷ் பண்ணப்பட்ட வென்யூல குளோபல் போர்ட்ஃபோலியோல இருந்து எக்கச்சக்கமான டிசைன் கியூஸ் எடுத்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ப்ராடக்டா கொடுக்க போறதா தெரிவிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வென்யூவோட கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உட்பட பல விஷயங்கள் இன்டர்நெட்ல ஆல்ரெடி லீக் ஆயிருக்கு. இதுல என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, Hyundai வென்யூவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். 2019ஆம் ஆண்டு இந்தியால லான்ச் பண்ணப்பட்ட Hyundai Venue சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். Hyundai Cretaவுக்கு அடுத்தபடியா Hyundaiயோட சேல்ஸ் வால்யூம்ல பெரும் பங்கு வகிக்குது Hyundai Venue. 2022ஆம் ஆண்டு இந்த காருக்கு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாங்க. இதுல ரெஃப்ரெஷ் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில் மற்றும் சின்ன சின்ன இன்டீரியர் மாடிஃபிகேஷன் பண்ணிருந்தாங்க. ஏப்ரல் 2025 வரைக்கும் கியூமுலேட்டிவா 6,68,000 Hyundai Venueகள் இந்தியால விற்பனையா இருந்தது. இந்த சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல டாடா நெக்ஸான், Kia Sonet, மஹேந்திராவோட 3XO அப்படின்னு பல கார்கள் காம்பீட் பண்ணிட்டு இருக்கு. Hyundai Venueவோட சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இப்போ Venue ஃபேஸ் லிஃப்ட்டை லான்ச் பண்றாங்க. இப்போ லீக் ஆயிருக்கிற இமேஜஸை வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டாப் போர்ஷனை பார்க்கும்போது Hyundaiயோட ஃபிளாக்ஷிப் Ioniq 9 ஞாபகப்படுத்துது. அண்ட் குவாட் ஹெட்லாம்ப் செட்டப் ரீசெண்டா வெளியான Hyundai Creta ஈவன் எக்ஸ்டர் போன்ற கார்கள்ல இருந்து ஞாபகப்படுத்துது. ஷீ ஷேப் LED DRLs, ஃப்ரண்ட் கிரிலோட ஏரியா இன்னுமே அதிகமாயிருக்கு ரெக்டாங்குலர் இன்செட்ஸோட. பம்பர் இன்னுமே ஃபிளஷ் அவுட் மற்றும் ஃபங்க்ஷனலான ஏர் வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவராலா இன்னுமே ரகட்னஸ் மற்றும் ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. விட்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த காரோடைய டைமென்ஷன்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் Hyundai Creta மற்றும் என்ட்ரி லெவல் எஸ்யூவியான எக்ஸ்டரோட கம்ப்ளீட் மிக்ஸ் மாதிரி தெரியுது. ஃபிளாரான வீல் ஆர்ச்சஸ், டோர் சில்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய பிளாக் கிளாடிங், பிளாக் அவுட் பண்ணப்பட்ட சி பில்லர், சில்வர் கார்னிஷ் அப்படின்னு மாடர்ன் Hyundai டிசைன் லாங்குவேஜ்ல சைட் ப்ரொஃபைல் இருக்கு. 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஏரோடைனமிக் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மாடர்ன் ஸ்டைலிங்ல கொடுத்திருக்காங்க. ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் காரா தெரியுது. ஃபுல் வெட் LED லைட் பார் Cretaல பார்த்த மாதிரியே கொடுத்திருக்காங்க. கான்ட்ராஸ்டிங் பிளாக் ட்ரிம்ல இந்த லைட்டிங் என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. Venue அப்படிங்கிற பேட்ஜிங் லைட்டிங்லயே வந்துருது. ரியர் பம்பர்ல திக் டியூவல் டோன் கிளாடிங் கொடுத்திருக்காங்க. L ஷேப் ரெஃப்ளெக்டர்ஸும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. SX டர்போ அப்படிங்கிற பேட்ஜிங்கும் பார்க்க முடியுது. ரூஃப் ரெயில், ஷார்க் ஃபின் ஆண்டனா போன்ற விஷயங்கள் எவிடென்ட்டா தெரியுது. ஸோ ஓவராலா எக்ஸ்டீரியர்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. டைமென்ஷன் மற்றும் பிளாட்ஃபார்ம்ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸிஸ்டிங் வீல் பேஸ் தான் மெயின்டைன் ஆகுது. வென்யூவோட இன்டீரியர்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத குயிக்கா பார்த்தலாம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே காம்பாக்ட் எஸ்யூவிஸை கம்பேர் பண்ணும்போது வென்யூவோட இன்டீரியர் ரொம்ப அவுடேட்டட் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பட் இந்த ஸ்பை ஷாட்ஸ்ல Cretaல வர மாதிரியே கனெக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மேலும் கர்வ் ஷேப்ல கொடுத்திருக்கிறதா தெரியுது. அண்ட் Hyundai Venue இன்னுமே அப் மார்க்கெட் ஃபீல் கொடுக்கிறதுக்காக 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் மற்றும் 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. ஏற்கனவே சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவில லான்ச் ஆன Kia Ceros-ல இதே செட்டப்பை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பிரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது, ஆம்பியன்ட் லைட்டிங் மற்றும் செப்பரேட் சப் வூஃபர் போன்ற டாப் அண்ட் வேரியன்ட் ஃபீச்சர்ஸையும் எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் Hyundai Venue எப்பவுமே ஃபுல்லி லோடட் காரா இருந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ்லயும் வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் மற்றும் ரியர் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா, டூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், பேனராமிக் சன்ரூஃப் இது போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 ADAS ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இந்த கார்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் Hyundai Venue கரண்டா 1.2 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் என்ஜினோட 3 டிஃபரெண்டான என்ஜின் ஆப்ஷன்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. மேனுவல், IMT மற்றும் DCT அப்படின்னு டிஃபரெண்டான ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இந்த பவர் ட்ரெயின் லைனப்ல எந்த சேஞ்சஸையும் எதிர்பார்க்க முடியாது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் GST 2.0 மூலமா ஏற்கனவே கரண்ட் ஜெனரேஷன் வென்யூவோட பிரைசிங் குறைஞ்சிருக்கு. இந்த அப்டேட் பண்ணப்பட்ட வென்யூவோட பிரைசிங்க அட்ராக்டிவா என்ட்ரி லெவல் பிரைசிங்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 7.99 lakhsல இருந்து வென்யூவோட ரேஞ்ச் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லான்ச் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே Hyundai நிறுவனம் நவம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்பாகவே நமக்கு இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சதுனால லான்ச் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நெக்ஸான், Brezza, 3XO, Kailak மற்றும் Sonet இந்த எல்லா கார்களுமே ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் Hyundai Venueவோட டிசைன் பிடிச்சிருக்கு, வென்யூக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.